முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவருண்யாம் நிவேய சகல வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனாவவது சகனோ புனது சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 44வது மந்திரம் பார்க்கலாம். இது தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அஷ்டாங்கங்களையும் சரியாக செய்யணும், அதை பக்தி ஸ்ரத்தையோடு செய்யணும். இதில் என்ன பக்தி, இங்கே என்ன பக்தி ஞான யோகத்தில் அப்படின்னு சில பேர் சிந்திக்கிறாங்க. அது தவறான கண்ணோட்டம். நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ வருஷம் இந்த சிந்தனையில் இருக்கிற, இறை சிந்தனையில் இருக்கிற கண்டுபிடிப்பு என்னன்னா, அன்பும் அறிவும் தான் உலக ஆளுது. அதுக்கு இன்னொரு பேர் தான் சிவம் சக்தி. சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை. இந்த அறிவு எவ்வளவு ஷார்ப்பாக உள்ளே போதோ அவ்வளவு கோடி நன்மைகள் ஏற்படும், அவ்வளவு கோடி தீமைகள் விலகும். வெறும் அறிவு பூர்வமாக இருந்தால் யந்திரமாக ரோபாட்டிக்காக வாழ்க்கை நடக்கும். வெறும் அன்பு மட்டும் இருக்குது, அறிவு இல்லைனாலும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறாது. அன்பும் அறிவும் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். இதுதான் வெற்றியை கொடுக்கறது, இதுதான் சித்தியை கொடுக்கறது, இதுதான் முக்தியை கொடுக்கறது, இதுதான் சமாதியை கொடுக்கறது. இதை மூணுத்தையும் அறியக்கூடிய அறிவு இல்லைன்னு சொன்னால் இது அடையிறதுக்கான கால வருஷங்கள் எக்ஷன் ஆகிக்கிட்டே போகும். எவ்வளவு சீக்கிரம் அறிவை பிடிக்க முடியுமோ அந்த அறிவினுடைய உச்சத்துக்கு போய் அன்பை தெரிஞ்சுக்கிட்டு, அறிவும் அன்பும் இரண்டரை கலக்கிற ஒரு தருணம் இருக்குது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் சத்து இருக்கணும், சித்து இருக்கணும். சத்துங்கிறது நல்ல எண்ணத்தோடு செயல்படணும், சித்துங்கிறது அது அறிவுபூர்வமாக செயல்படுத்தணும். செயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு நோபல் பரிசு வாங்கணும், எல்லாத்துக்கும் இதான் ஃபார்முலா. வெறும் அறிவு மட்டும் பிரயோஜனம் இல்லை, வெறும் அன்பு மட்டும் அதை தான் நம்ம வேதாந்த பாஷையில் சத்து சித்துன்னு சொல்கிறோம். லௌகிகத்தில் ஆண் பெண்ணுன்னு சொல்கிறோம். நிர்குணம்னா அன்பு அறிவு, சகுனம்னா ஆண் பெண், பக்தினா சிவம் சக்தி. எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு சேர்ந்து தான் செயல்படணும், சேர்ந்து தான் செயல்படணும். ஒன்றை விட்டுட்டு ஒன்று செயல்படாது, செயல்பட்டால் வெற்றி கிடைக்காது. நிறைய பேருக்கு ரத்த வேர்வை சிந்திரவெல்லாம் இதில் ஒன்றை விட்டுட்டு தான் செய்கிறான். இச்சா இருக்காது, இல்லைன்னா ஞானம் இருக்காது, இல்லைன்னா செயல் இருக்காது. மூணில் ஏதாவது ஒன்றை விட்டுருவான். ஏன்னா அகங்காரம் குருக்கிட்ட போக விடாது. குருனா எதுக்கு பயப்படணும்? ஏன்னா அவங்கக்கிட்ட போனால் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ நீ கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லைல்ல, அப்போ கரெக்டாக ஆகிக்கோ. கரப்டடாக இருக்குன்னா கரெக்டாக ஆகிக்கோ, சரி செஞ்சுக்கோ. அவர்கிட்ட போனால் இந்த 3 மாயை, ஆணவம் கர்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த அவித்யாவுக்கு நெருப்பு வைப்பார். அவித்யாவில் ஸ்ரீவித்யாங்கிற அமிர்தத்தை நிரப்புவார். அது என்ன ஆகும்னா, அவித்யா காமத்தை எரிக்கும், காமம் கர்மத்தை எரிக்கும். உன்னை சத்துவகுணத்துக்கு நேராக தூக்கிட்டு வரும். உன்னை யார் சத்துவகுணத்துக்கு அழைச்சிட்டு வர போகிறா? சத்துவகுணம்னா என்னான்னு கேட்டுறாதீங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரியல, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம்னா புண்ணியம்.
புண்ணியந்தான், எந்த வேறு குறுக்கு வழியெலாம் எதுவும் கிடையாது. புண்ணியம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக குரு வருவாங்க. நீ வேண்டான்னு சொன்னாலும் வருவாங்க. புண்ணியம் இல்லைன்னா உன்னை வழி நடத்துறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு செல்லு ஒரு கடையில் வாங்க போகிறோம், அங்கே ஒரு விலை சொல்கிறான், சரி அவன் லேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போனால் 4000 ரூபா டிஃப்ரென்ஸ் சொல்கிறான். அதே செல்லு, அதே மாடல், அதே கம்பெனி. 8GB 128GB ஒரு இடத்துல 23,000 சொல்கிறான், ஒரு இடத்துல 19,900 சொல்கிறான் அடாப்டரோட. என்னத்தை சொல்லுது இது? ஒரு அறிவோடு செயல்படணும், நல்லதை செய்யணும், அறிவோடு செயல்படணும். இதுதான் எதை செஞ்சாலும் அறிவோடு செய்யணும். ஆசை இருக்கணும், அறிவு இருக்கணும், செயல் இருக்கணும். 3ல் ஏதாவது ஒன்று விட்டுவிட்டு செஞ்சேன் நான் தோற்று போயிட்டேன்னு சொன்னால் அது எப்படி? நிறைய வச்சுக்கூடாது. கோல்கெல்லாம் டார்கெட்டு கோல்லாம் நிறைய வச்சுக்கூடாது. ஒன்று பிடிக்கணும், ஒரு இடத்துல உக்காரணும். நீங்கள் உங்கள் குடும்பம், நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உங்களுடைய என்விரான்மெண்ட்டு எல்லாம் ஒரு ஊராக இருக்கணும். இங்கே ஒரு ஊரில், அங்கே ஒரு ஊரில், அங்கே ஒரு ஊரில் வாழ்நாள் ஃபுல்லாக பயணத்திலே போடும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். எங்கே வேலை இருக்கோ அங்கே உன் லைஃப் அமைச்சுக்கணும். அங்கேருந்து நீ எல்லாத்தையும் உன் பக்கம் இழுக்கலாம், வசீகரிக்கலாம். அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, உட்காந்து படிக்கிறீங்களா, வேலை செய்யணும், டேபிள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே நீங்கள் தேவையான உங்களை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி எடுக்கிற எல்லாம் உங்களை சுற்றி இருக்கணும். ஒன்றுக்கு ஏந்து போய்ட்டுருக்கக்கூடாது. இங்கேன்னு ஏந்து போய்ட்டுருக்கூடாது. நீ படிக்கிற புக்கு, மேஜர் புக்கு, இன்றைக்கி என்ன படிக்க போறியோ அதுக்கான புக்கு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் அந்த பக்கத்துலேயே இருக்கணும். இப்படி கை நீட்டினா எடுக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொருத்தவங்களை எடுத்து கொடுன்னு சொல்கிறதோ இல்லை நீ போய் எடுத்து வர்றது அதெல்லாம் அவன் செட் பண்ணிவிட்டு உட்காரணும். ஏன்னா அது ஒரு தவம். அது தியானமாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு இடம், ஒரு தொழில், ஒரு ஊர், ஒரு வேலை தான் கரெக்டாக செய்யணும். இங்கே ஒன்று வச்சுக்கிறது, அங்கே ஒன்று வச்சுக்கிறது, அங்கே ஒன்று வச்சுக்கிறது. ஆனால் சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை நீ தபஸ் பண்ணால் சூழ்நிலை சரி பண்ணலாம். தபஸ் பண்ணால் சூழ்நிலை சரி பண்ண. தபத்திலேயே இருந்தீங்கன்னா சூழ்நிலை எப்பயும் சரியாக இருக்கும். தபத்தை விட்டீங்கன்னா சூழ்நிலை மாறி போய்டும். இப்போ தவம் பண்ணுறதே யாருக்கும் தெரியறதில்ல. தவம் இல்லாமல் காரியம் செஞ்சால் எப்படி வேணும்? பூர்வ புண்ணியத்தில் நான் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு, இப்போ ஏன் தொலைங்கலை? எல்லாத்துக்கும் இந்த 30 வருஷம் இருக்குல்ல, இந்த 15 to 35 இருக்குல்ல, அதுக்குள்ளே பல மாற்றங்கள் நடக்கும். புண்ணியம் சில பேருக்கு வேலை செய்யும், ஒரே நேரத்தில் ஒரு தொழிலில் பீக்கில் இருப்பான், வீடு வாங்குவான், அதை வாங்குவான், கார் வாங்குவான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான், அதுவாக வரும், அதுவாக போச்சும்பான். இது புண்ணியம் வேலை செய்யும்போது ரிசர்வ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. ரிசர்வ் பண்ணலையா, வந்துச்சு நின்றுச்சு போச்சுன்னு போயிடும். மித்தியா கொஞ்சம் அடிப்பட்டவனாக இருக்கான், ஃபஸ்ட் ஸ்டாப் அடிப்பட்டவனாக பின்னாடி நடக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? கரெக்டாக டியூன் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்போ தபஸில் நின்னோம்னா நம்மளுடைய புத்தி ஷார்ப்பாக இருக்கும். தபஸ்னால் என்ன? ஒன்றில் நிற்கிறது, ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது, ஒன்றில் நம்ம போன நிலை வேறு ஒருத்தன் பின்னாடி வரவனுக்கு அவ்வளோ கேப் இருக்கணும். அந்தளவுக்கு ஆழத்துக்கு போயிடணும். எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், சூப்பர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு காம்படிஷனே இல்லாமல் போயிடும். காம்படிட்டிவ் பர்சனாலிட்டி யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே எடுக்கிற முடிவுகள்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். உள்ளே போனால், ஒன்றுக்குள்ளே போனால், இடையில உனக்கு வருமானம் வராமல் இருக்கும், ஷைன் பண்ணாமல் இருப்பேன், குறைஞ்ச வருமானமாக இருக்கும். அதனால் அதை விட்டுட்டு ஓடக்கூடாது. பணம் வர இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. அது உன் தொழில் அல்ல. அதில் நீ நிற்க மாட்டேன், நீச்சல் அடிச்சுக்கிட்டே கிடக்கணும். அது போராடிக்கிட்டே இருக்கணும். உனக்கு என்ன டேலண்ட் உள்ளே இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அந்த ஃபீல்டை பிடிச்சிக்கணும். ஒரு காலேஜ்னால் அந்த காலேஜ் இந்த ஜென்மா ஃபுல்லாக காலேஜு, வீடு, கோவில் அப்படி இருக்கும். பாக்கியெல்லாம் ஒன்றை சார்ந்து எல்லோரும் வருவாங்க. இங்கே ஒன்று வச்சுக்கிட்டு, அங்கே ஒன்று வச்சுக்கிட்டு, அங்கே ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? வாழ்க்கை எங்கே இருக்கும் வாழ்க்கை? வாழ்நாள் ஃபுல்லாக பர்மிஷன் கேட்க வேண்டியதுதான், கெஞ்ச வேண்டியதுதான், லீவு கொடுங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த அறிவையும் அன்பையும் சேர்க்காத காரணம் தான் இந்த பிரச்சனை. இப்போ இந்த ஞானத்தை பெற்றவங்க பல கோடி ஜென்மா தான்
வெற்றி அடைஞ்சது அல்லாமல் தனக்கு சார்ந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன்னா பிரம்மஸ்வரூபம் அவங்க சும்மா இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் அவங்கள பார்த்தாலே நீங்கள் போதும். பிரம்மம் உயிர் பட்டு லைவாக நீங்கள் நிற்குது, நடக்குது, போகிறது, வருது, உக்காருது எல்லாம் அது யார் வந்தாலும் கிட்டக்க வந்தாலும் அவங்களுக்கு அது தெரியும். அவங்களுடைய உள்ளுணர்வே கரெக்டாக சொல்லணும், எதிர்த்தாப்புல நிற்கிறவங்க சாமானியர் அல்ல அப்படின்னு தோணும். அதை பற்றி இந்த ஞானத்தை அடைஞ்சவன், சமாதியில் இருக்கிறவன், அவனை பற்றி சொல்லுது. சதா இறை சிந்தை தான். இறை ஸ்வரூபத்தில் இருந்தால் என்ன சிந்திப்போம், பஜாரில் இருந்தால் வாங்குகிற பொருளை சிந்திப்போம், காய்கறி கடையில் இருந்தால் காய்கறியை பற்றி சிந்திப்போம், மளிகை கடையில் இருந்தால் மளிகை கடையை பற்றி சிந்திப்போம். எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அதை பற்றி தானே சிந்திக்கிறீங்க. நீங்கள் ஏகாந்தத்தில் இருக்கீங்க, பிரம்மத்தை சிந்திக்கிறீங்க, அப்படியே சொரூபத்துக்கு போயிடுறீங்க. அது தோற்றமே என்னவாயிடும், வடிவமே அந்த வடிவம் வந்துடும். எந்த இறைவனை வணங்குறீங்களோ சிந்திக்கிறீங்களோ அந்த இறைவன் சொரூபத்துக்கு வருவீங்க. இல்லை பிரம்மத்தை நான் நிர்குணமாக பிரம்மத்தை தான் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிரம்மஸ்வரூபம் வந்துடும், சத்து ஸ்வரூபம் வந்துடும். நம்ம நினைக்கிறத பக்கத்தில் வரவன் அவன் செய்வான். நீங்கள் போங்கன்னு, இப்போ வண்டி ஜங்ஷனில் நீங்கள் போங்கன்னா நம்மளை நீங்கள் போங்கன்றான், இல்லை ஒரு பெரிய ஸ்மைல் கொடுக்குறான், பெரிய ஒரு வாழ்த்து கொடுத்துட்டு போகிறான். அது ஒரு மெச்சூரிட்டி அது. ஸோ தூ விருத்தி விஜானாந்தி, எவர்கள் இந்த பிரமத்தை சத்தை பக்தி எண்ணங்களுடன் பாவத்துடன், பக்தி பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பாவம்னா என்னது, சிவலிங்கத்தில் இறைவனை பார்க்குறது, சிவனை பார்க்குறது, சிவலிங்கத்தில் சிவனை பார்க்குறது. சிவலிங்கம் சிவன் இல்லை, ஆனால் பார்க்குறவனுக்கெல்லாம் சிவலிங்கம் தான் சிவம். என்ன பண்ணுறோம், பாவிக்கிறோம். கல்லாவா பார்க்குறோம், கட்டையாவா பார்க்குறோம், இல்லையே, என்னவா பார்க்குறோம். எப்படி வந்துச்சு, அது தானாக வருது. அதுதான் விருத்தின்னு பேர். விஜானாந்தி, நன்றாக அறிந்தவர்கள், பிரம்மத்தை நன்றாக அறிந்தவர்கள், அந்த எண்ணத்தை ஞாத்வா, நன்றாக உணர்ந்து அறிந்து ஞானம் பெற்று வர்தயந்தே, இந்த ஆன்மீக வழியில் முன்னேறுகிறார்கள், வளர்கிறார்கள். தேவை தத்புருஷாக, அவர்கள்தான் புருஷர்கள், அவர்கள்தான் புருஷர்கள். வேறு யாரும் புருஷன் சொல்லக்கூடாது. புருஷர்த்தம்னா யார் புருஷார்த்தம் செஞ்சுருக்கானோ அவன் தான் பூரணம். புருஷார்த்தம்னா தர்மத்தில் நின்று அர்த்தத்தை சம்பாதிச்சு காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டு மோட்சத்துக்கு முயற்சி பண்ணி அதை சித்தி பண்ணவன், அதான் பூரணம். வாழ்க்கை பூரணங்கிறது. நீங்கள் தர்மத்தையும் விட்டாச்சு, மோட்சத்தையும் விட்டாச்சு, காமத்தை பிடிச்சிக்கிட்டாச்சு, காமத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது எங்கன்னா புறக்காமம். விபூதி 2 நாள் பூசினாலும் ஐயோ பூசாத கெட்டு போயிடுவேன். ருத்ராட்சம் மட்டும் என்ன இப்படி போயாட்டு, இப்படி ஆகிப்போயிட்டே, நீ சன்னியாசி ஆகிட்டேங்கிறது. இதெல்லாம் சொல்கிறவனா யார் சொல்கிறேன், பெரிய ஜெகத்குருவா சொல்கிறவனா அறிவு இல்லாதவன் தான் சொல்லுவான். அவன் போட்டிருக்க மாட்டான், அவன் குடும்பத்தில் யாரும் போட்டிருக்க மாட்டான், ஒன்றா போடாதுன்னு சொல்லுவான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நீ அவன் தான் உனக்கு குரு. ஏன்னா உண்மையாக உனக்கு ஒரு குரு இருந்தால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். முதல்ல அவன் சொல்ல மாட்டான், அவன்கிட்ட வந்து ஒன்று சாமானியன் நல்லவன், அவன்கிட்ட போய் எல்லாம் வச்சுக்கூடாதுன்னு அவனே விலகி போயிடுவான். நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தோம்னா குரு இல்லை போல இருக்குது, நம்மளே குரு ஆயிடுவான் இவனுக்கு அப்படி என்ன பண்ணுவான், மாற்றி விட்ருவான். அவன் பின்னாடி போகிறோம். இப்போ யார் அட்வைஸ் பண்ணுறான்றீங்க, நிறைய பேர் யார் அட்வைஸ் பண்ணுறா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் சத்தை பற்றி எதாவது தெரியுமா, மெய்ப்பொருள் பற்றி தெரியுமா ஏதாவது? அந்த 300 பேருமே வேஸ்ட்டு தான். நீங்கள் வச்சுருக்கிற 300 என்றைக்கு ஒருத்தவங்களை கோவிலுக்கு கூப்பிடலையோ, தியானத்தை பற்றி பேசலையோ, பிரம்மஸ்வரூபத்தை பற்றி எவன் பேசலையோ அவன்லாம் மித்தியா தான். அவன்கிட்ட என்ன உனக்கு லிங்க்கு கேட்குறேன், அவன்கிட்ட என்ன டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு டைம் தான் வேஸ்ட். மொக்க போடுறதுக்கு டைம் பாஸுக்கு உனக்கு டைம் இருக்கா? தியானம் பண்ண டைம் இல்லை, வேத விசாரம் பண்ண டைம் இல்லை, கோயிலுக்கு வர டைம் இல்லைன்னா அப்புறம் என்னதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு கிடக்க? பேசினதெல்லாம் வேஸ்ட்டு, பேச போகிறதும் வேஸ்ட்டு. போ, இவனை தான் தத் புருஷாகான்னு சொல்கிறது. இந்த 4 தர்மத்தையும் கடந்து வந்தவன், புருஷார்த்தத்தை செஞ்சவன், அது பேர் புருஷார்த்தம்னு பேர்.
யார் செய்ய முடியும்னா வீரியமிக்கவர்கள் தான் தபஸ் பண்ண முடியும். தபஸ் பண்ணால் தான் இந்த கிரகஸ்த வனப்பிரஸ்த சந்நியாசத்தை பிரம்மச்சரியத்தை எல்லா வயசுக்கு தகுந்த வாழ்க்கையை நடத்த முடியும். இப்போ 100 வயசு வாழ்க்கை கொடுத்தாலும் சரி ஃபுல்லாக கிரகஸ்தம் தான், வேறு ஒன்றும் தெரியாது. எவன் வழி நடத்த போகிறான்? அதுக்குள்ளேயே மாவாரத்துக்கிட்டு பேரன் பேத்தி கொள்ளு பேரன், தலையில் ஒன்று, காலில் ஒன்று, தோளில் ஒன்று, இடுப்பில் ஒன்று, உன்னாலே நடக்க முடியல. என்ன பண்ணுறது? தத்புருஷாக, அவர்கள்தான் புருஷர்கள், பாக்கி யாரும் புருஷன்னு சொல்லக்கூடாது. தேவை தத் புருஷாக தன்யாக, தன்யாக தன்யமடைந்தவர்கள், பாக்கியசாலிகள், சான்றோர்கள், வந்தியாஸ்தே வணங்கத்தக்கவர்கள், புவனத்திரயம் இந்த 3 லோகங்களையும் வணங்கத்தக்கவர்கள். பூகு புவக சிவக, எங்கே போனாலும் அவனை ஞானம் பெற்றவனை புருஷார்த்தம் பண்ணவனை எங்கே போனாலும் அவனுக்கு வரவேற்பு. ஏஷாம் விருத்திகி, இந்த விருத்தியில் இந்த சிந்தனையில் மூழ்கினவன் சமாவிருத்தா பரிபக்குவா சாசா புனகா, அவன்தான் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ். இப்போ தெரியுதா ப்ராக்ரஸ் எப்போ வருதுன்னு? நீங்கள் கேட்குறீங்கல்ல, ப்ராக்ரஸ்னால் என்ன? ப்ரமோஷன், முன்னேற்றம், ப்ராக்ரஸ், கிராஜுவல், அப்புறம் மெச்சூரிட்டி, இதெல்லாம் அவன் தான் அடையிறான். அறிவை மேலே ஏற்றாமல், மனதை மேலே ஏற்றாமல், சித்தாக்காமல், தூய்மைப்படுத்தாமல் நீ மேலே ஏற முடியாது. மேலே ஏறாமல் நீ பணம் சம்பாதிக்க முடியாது, புகழ் சம்பாதிக்க முடியாது. அது ஒரு தவ வாழ்க்கை. ஏகாந்தமாக உக்காந்து தான் எல்லாரும் காரியத்தை முடித்து ஜெயிச்சிருக்காங்க. ஒன்றையே சிந்திச்சுட்டு இருந்தால் அந்த ஆயுதான் ஆகணும். நீ 100 சிந்திச்சிட்ருக்க, எப்போ ஒன்றை சிந்திக்க போகிற? சிந்திக்கணும். நானும் அவரை மாதிரி தியானம் பண்ண எனக்கு டைம் கிடச்சின்னா நானும் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சில பேர் சொல்கிறான். என்ன சொல்கிறது? அவர் மாதிரி தியானம் பண்ணதுக்கு டைம், அவர் மாதிரி பூஜை பண்ணதுக்கு டைம் கிடச்சிதுன்னா நானும் பெரிய ஆள் ஆயிடுவேன். நிறைய பேர் அந்த எண்ணமாவது வந்திருக்கு. எப்பயாவது ஒரு ஜென்மாவில். அப்போ இந்த ஜென்மம் நடக்காது, அப்படி தானே? ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை. நீங்களாம் நம்மலாம் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்கிறதுக்கு வேலை இல்லை. இங்கேருந்து அங்கே ஒன்றுச்சு, அங்கேருந்து அங்கே ஒன்றுச்சு, அதை வாங்கிட்டு வந்துச்சு, இதை வாங்கிட்டு வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை போய் எதையோ வாங்கிட்டு வந்துச்சு. நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு நாங்கள் தான் முத கொடுத்தோம். யார் கொடுத்தா முத? ஏஷாம் விருத்தி சமாவிருத்தா, இவங்க தான் பரிபக்வா, ரொம்ப மெச்சூரிட்டி அடைந்தவர்கள், ப்ராக்ரெசிவாக இருப்பாங்க, வளர்ச்சியில் இருப்பாங்க. தேவை சத் பிரம்மதாம் பிராப்தா, அவர்கள்தான் சத்தை அடைகிறார்கள், சொரூபத்தை அடைகிறார்கள். ஒன்றில் நின்னவங்க, தொடர்ந்து பயணித்தவங்க, ஒரே சிந்தனையில் இருந்தவங்க, அவங்க தான் பரிபக்குவம் அடைகிறார்கள். தேவை சத் பிரம்மதாம் பிராப்தா ந இத்திரே சப்தவாதினக. எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், அந்த குருவை தெரியும், இந்த உபநிஷத்து 120 படிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சப்தவாதினக. வெறும் வார்த்தை தான் சொல்லிட்டு கிடப்பான், அனுபவம் வராது, அனுபூதி வராது. அறிந்தவர்கள், பூர்ணமானவர்கள், அவங்கள தான் தத்புருஷான்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயம். இந்த 1400 ஆடியோவை ஸ்ரத்தையா, பக்தியா, வித்யா, தீர்க்காலி, நிரந்தரம், இந்த 6 தத்துவத்தோடு இந்த 1400 ஆடியோவை கேட்டிங்கன்னா உனக்கு நெற்றிக்கண்ணும் திறந்துடும், உயிர்கண்ணும் திறந்துடும். முக்தியெல்லாம் எழுதி தரேன். இந்த 6 ஃபார்முலா சொல்லியிருக்காங்க இல்லையா, 6 பாயிண்ட், அந்த 6 பாயிண்ட்டோட இதை செஞ்சால் நீ விளங்குவ, உயிர்கண்ணே திறந்துரும்னு சொல்கிறாரு. பொய் சொல்லலை, செஞ்சு பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. அப்படி எனக்கு யாராவது உபதேசம் பண்ணியிருந்தால் அதான் வேலையாக, இரவு பகலாக எவ்வளவு சீக்கிரம் அதை அறிய முடியுமோ அதை அறிவேன். அதனால தான் ஒரு ஜென்மாவில் 10 ஜென்ரேஷன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருக்கேன். அடியன் செய்ய முடிஞ்சிச்சு, மறுக்க முடியாது யாராலும்.
யாராலையும் மறுக்க முடியாது. அதனால தான் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணவெல்லாம் அவதார புருஷர்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? உங்களை மாதிரி சாமானியம் தான் என்னை பொறுத்தவரை. நான் செயல்பாடுகள் வேணால் விசேஷமாக இருக்கலாம், மகத்துவமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனநிலை சாமானிய மனநிலை தான் இருக்குது. எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது இது பண்ணிக்கிறதுக்கு? பகட்டு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஆடம்பரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? லைஃப்பை வாழணுயா, வாழ்க்கையை வாழணும். ப்ரெசண்ட்டை நல்லா வாழணும். ஏதாவது 4 பேருக்கு நல்லது பண்ணணும். எனக்கு மட்டுமே வாழ்ந்துக்குவேன், எனக்கே அதுக்கே பத்தலை. உனக்கு எப்பயுமே பத்தாது. நீ பொய்யை தேடிட்டு இருக்கவனுக்கு எப்படி பத்தோம்? உண்மையை தேடு, மெய்ப்பொருளை தேடு. 12 வருஷம் போதும், அப்புறம் பூர்ணமாகிடுவேன். அவங்கள தான் புருஷாகான்னு சொல்லு. ஆணு பெண்ணு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை அது. ஆணு பெண்ணெல்லாம் இங்கே கிடையாது. வேதாந்தத்தில் எல்லாரும் பெண்ணு தான். இங்கே பிறந்திருக்கிற எல்லாருமே பெண்ணு தான். பதி ஒன்று தான், சத்து ஒண்டி தான் ஆண். உடம்பு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ரஃப்பும் கொஞ்சம் சாப்பிட்டான் வச்சுருக்கோம். அதனால் அறிந்தவர்கள் பூரணமானவர்கள், அவங்கள தத்புருஷாகான்னு சொல்லுவோம். அடுத்தது அறகுற அறிவு, மீண்டும் பிறப்பு, ஆசை பிண்டம், மாமிச மலைன்னு சொல்கிறான்ல, இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் இருக்குது இந்த வார்த்தைகள்லாம். என்ன சொல்லுதுன்னா, குஷலா பிரம்ம வார்த்தாயம், பிரம்மத்தை பேசுவதில் ரொம்ப திறமை. எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது தெரியும். அதானே உபநிஷம் தானே, இந்த யாஞவல்லிக்கு தானே, அந்த ஈசாவாசியம் தானே, அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். அங்கே தானே அவர் இங்கே தானே சொல்லித்தராரு. பூஜை தானே, பூஜை 9 வருஷமாக நடக்கும், எனக்கு தெரியும். எல்லாமே தெரிகிற லெவல்லே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் அறியணும், புரியணும், உணரணும், வாழணும், செயல்படும் அறிவில் இருக்கணும். ஒரு நாள் கூட உள்ள வந்திருக்க மாட்டான், ஒரு நாளுக்குள்ள வேதம் கேட்டிருக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், இந்த செங்கல் மேலே தூக்கும்போது நான் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தேன். நான் என்கிட்ட ஒருத்தன் 1968 நான் செங்கல்லாம் தூக்கும்போது, அப்போ கூட ஒரு செங்கலை நானும் தூக்கிட்டு போனேன், எங்கள் குடும்பத்தாரும் தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லியிருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அவர் இங்கே இருக்கார் ஆரம்ப காலத்துலேருந்து. இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு போகும்போது செங்கல் எல்லோரும் எடுத்துருப்போம். அப்போ நான் இங்கே தான் இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்து தான் இருந்தேன். ஒரு சாட்சி ஸ்வரூபமாக இருக்கார் பாவம். இந்த இதில் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் வேடிக்கை பார்த்தேன். எனக்கும் ஒரு ஸ்டைஃபண்டு கிடைக்கட்டும், நீங்கள் ஒரு கைது போட்டால் எனக்கும் இது ஒரு ஸ்டைஃபண்டு வரும்னு சொல்கிற மாதிரி நான் வேடிக்கை பார்த்தேன். அதனால் எனக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கோயிலே இருந்து என் தலையில் தான் இந்த கோயிலே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் என்ன பண்ணுறது, அவங்கள பேசுவதில் திறமை. விருத்திஹீனாக செயல் இல்லை, எண்ணங்களும் இல்லை, அந்த இந்த எண்ணம் இறைச்சிந்தனை இல்லை. பேச்சு இருக்குது, இறைச்சிந்தனை இல்லை. விருத்திஹீனாக சுராகினக, சரியான சம்சாரி. எப்போ பார்த்தாலும் மயக்கத்தில். சம்சாரிக்குன்னா என்ன அர்த்தம்? மயக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும், ஏதாவது ஒரு மயக்கத்தில் இருப்பான் அவன். அவன் பேர் சம்சாரி. அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன ஆக போகிறான்னா, அப்பிய ஞானத்தையா, அப்பிய ஞானத்தைன்னா பூர்ணமான அறிவு இல்லை, இன்சஃபிஷியன்ட் நாலேஜ், ஆஃப் நாலேஜ், ஆஃப் பாயில். இப்போ நல்லா புரிஞ்சுருக்குமே. அப்பிய ஞானத்தையா, ஆனால் அறிவு இல்லை அவனுக்கு, இன்சஃபிஷியன்ட்டு, மெய்யறிவு இல்லை, முழுமையான மெய். அறிவு இருக்கிறவன் செயலில் இருப்பான்ப்பா. தியானத்தில் உட்காந்து பண்ணா தியானம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டான். அவன் தியானத்தில் இருப்பான். நான் சிரவணம் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பண்ணுனா நீ உனக்கு நெற்றிக்கண்ணு திறக்குங்கிறேன், பண்ண மாட்டீங்களே. இதை கேட்டால், இந்த ஆடியோஸ் கேட்டால் உனக்கு உயிர்கண்ணு திறக்குங்கிறேன், திறந்துருக்கு பல பேருக்கு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நேராக உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்களே பல பேர். உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, இன்னும் அதிகாரியே எந்த குழப்பத்தில் இருக்குது போங்க. அதனால் அப்பிய ஞானத்தையா, அதனால் அறவர ஞானத்தினால அவன் என்னாச்சான், மெய்யறிவை பெறாமலேயே நூனம் நிச்சயமாக
போய் சேர்றான். அப்புறம் நூனம் உறுதியாக புனராயந்தி யாந்தி மறுபடியும் பிறக்கிறான். அதுதான் சங்கரர் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் விருத்த அவஸ்தா கிரகித்வா தண்டம் ததாப்பி ந முச்சதி ஆசா பிண்டம். இப்போ சொன்னால ஆசை பிண்டம். ஒவ்வொரு மனுஷன் என்னென்னா ஆசையினுடைய மொத்த வடிவம். அவன் பேர் சம்சாரின்னு பேர். நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா மாமிச மலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. புனரப்பி ஜனனம் திரும்ப திரும்ப பிறக்கிறது, புனரப்பி மரணம் மறுபடியும் சாவுறது, புனரப்பி ஜனனி மறுபடியும் ஒரு தாயினுடைய ஜட்டரே சயனம் கர்ப்பத்தில் போய் படுத்துக்கிறது, தாயினுடைய கர்ப்பத்தில் போய் படுத்துக்கிறது சயனம். விருத்த அவஸ்தா வயசாகி போச்சு அந்த காலத்தில் இந்த கதையை சொல்லி கிரகித்வா தண்டம் கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு போகிறது வர்றது, குச்சையை பிடிச்சிக்கிட்டு எல்லா ஜென்மாலையும் இவருக்கு தான் வேலை. கிரகித்வா தண்டம் ததாப்பி நான் முச்சதே, அப்போ கூட அவன் விடுதலை அவனுக்கு கிடையாது. ஆஷா பிண்டம். இது நல்லா சம்ஸ்கிருதம் ரொம்ப ரித்தமாக இருக்குது அந்த படிக்கிற. மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் விருத்த அவஸ்தா கிரகித்வா தண்டம் ததாப்பி ந முச்சதி ஆஷா பிண்டம். ஒவ்வொருத்தவனும் யார் சம்சாரி, ஒவ்வொருத்தவனும் ஆசையினுடைய மொத்த வடிவம் பிண்டம் அப்படின்னு 47வது மந்திரம். அவனுக்கெல்லாம் என்ன திரும்ப திரும்ப பிறப்பு. சரி, இப்போ ஞானம் பெற்றவனுடைய சிறப்பை சொல்லு ஒரு வார்த்தை. நிமிஷார்த்தம் ந திஷ்டதி. அதாவது ஒரு மீனை தண்ணியிலேருந்து எடுத்து தரையில் போட்டால் எப்படி இறந்து போகுமோ அது மாதிரி இறை சிந்தனை ஒரு செகண்டு இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அவனுக்கு பிராணனே என்னது? இறை சிந்தனை தான். ஸ்வரூபமாக இருக்கான். இப்போ சுவாமி சொன்னால பரமேஸ்வரன் அண்ணாமலையார் முதல்ல மலை மாதிரி இருக்கார், அப்புறம் யோகத்தில் உட்காந்துருக்காரு, அப்போ அன்பு ஸ்வரூபமாக இருக்காருன்னு சொல்கிறோம்னா எதுக்கு யோகத்தில் உட்காந்துருக்காரு? அன்பு ஸ்வரூபம் இருக்கிறதுனால யோகத்தில் இருக்கார். எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார், எல்லா தேவர்களுக்கும். அவரை தான் எல்லோரும் வணங்குறாங்க. அவர் யாரையும் வணங்கா கைகள்னு அவர் சொல்கிறார் மாணிக்க வாசகம். அவரை தான் எல்லாரும் வணங்குறா, அவர் யாரையும் போய் வணங்குறதில்ல. ஏன்? அவர் எங்கேயுமே போகிறதில்ல. உட்காந்து ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறாரு. தியானம், யோகம், விசாரம், ஜீவன் முக்தி. கிட்டக்க போனால் பரமேஸ்வர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? பொருள்லாம் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. மித்தியா கேட்டால் கொடுக்க மாட்டார். பெருமாள்கிட்ட போய் பணம் கேளுங்க, பொருள் கேளுங்க, வாழ்நாள் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருங்க. இவர்கிட்ட போனால் அருள் கேளுங்க, அதுதான் ஜீவன் முக்தி கொடுக்கும். ஜீவன் முக்தனாயிருந்து நீ பல வேலைகளை செய்யலாம், நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம், அப்புறம் தான தர்மம் பண்ணலாம். பணமே வேண்டான்னு சொல்லலை. அருளை பொருளாக மாற்றிக்கணும், பொருளை அருளாக மாற்றிக்கணும். அருளையே சம்பாதிக்கலாம், வாழ்நாள் ஃபுல்லாக தான தர்மமே பண்ணலை, எப்போ பார்த்தாலும் பொருள்னு எத்தனை ஜென்மா அது மாதிரி எத்தனையோ கோடி ஜென்மா போயிடும். ஏன்னா நீ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வரதுக்குள்ளே 1000 சதுர்யுகம் போயிடும். 1000 × 60 லட்சம் வருஷம் என்னாச்சு? ஒரு சதுரகம் 60 லட்சம் வருஷம். 1000 அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். 1000 சதுர்யுகம் தான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். நிமிஷார்த்தம் ந திஷ்டந்தி வினா பிரம்மமயி விருத்தி. பிரம்மத்தினுடைய அந்த சிந்தனை இல்லாமல் ஒரு செகண்டு கூட அவங்களால வாழ முடியாது, நிற்க முடியாது, இருக்க முடியாது. யதா திஷ்டந்தி பிரம்மாத்யா. பிரம்மா முதல் எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் பிரம்மாதியா, சனகாதியா, சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர், அதாவது பரமேஸ்வரனுடைய முதல் சிஷியர்கள் 4 பேர். சனகர், சனந்தன், சனாதனன், சனத்குமார், 4 பேர் இருக்காங்க இல்லையா? அதுலேருந்து ஆரம்பித்து சுகபிரம்மம் வரைக்கும் இல்லை, அது தொடருது.
எல்லோரும் யார் எப்படி இருந்தாங்க? சத்தை தவிர வேறு ஒன்றுமே சிந்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு உன்னத நிலை இருக்குது. அவங்க வாழ மாட்டாங்களா, சாப்பிட மாட்டாங்களா, தூங்க மாட்டாங்களா, இல்லறம் கிடையாதா? எல்லாம் இருக்குது. இப்போ சொல்கிறதெல்லாம் எல்லாம் இல்லறத்தாங்கள் தான். ஜனகர் எடுத்துங்க, யாஞவல்யக்கர் எடுத்துங்க, எத்தனையோ ரிஷிகள். இந்த 60,000 ரிஷி நமிசாரண்யம் மறக்காதீங்க, போகிறோம். சுகாதி சுகபிரம்மம் வர எவ்வளோதோ பேர் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சத்திலேயே சிந்தனை, சத்திலேயே இருக்குது. அவங்க கிட்டக்க போனால் என்ன தோணும்? சொரூபத்துக்கு போகணுன்னு தோணும். இப்போ எங்கே சுற்றின்னு இருக்கோம்? வெளியில் சுற்றின்னு இருக்கோம். நம்ம இடத்துல இல்லை, நம்ம வீட்டில் இல்லை, யார் யார் வீட்டுக்கோ தேடி போயின்னு இருக்கோம். ஏன்? ஆனந்தம் கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமான்னு. ஆனந்தம் உன் வீட்டில் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. அப்புறம் யஷ்ய காரணம் வை காரியம் காரணம் தஸ்ய ஜாயதி. அவங்களுக்கு காரணம் காரியங்கிற பேதம் இருக்காது. ஏன்னா அலை நிலை நுரைன்னு இருக்கு இல்லையா, நிலை அலை நுரை, நிலை அலை நுரைன்னு இருக்கு இல்லையா, 3 ஒன்று தானே அவங்க க்ளீனாக தெரியுது. இப்போ மக்கள் பிரம்மத்தை ஜெகத்தாக பார்க்குறாங்க, அறிவுள்ள ஞானிகள் ஜெகத்தை பிரம்மமாக பார்க்குறாங்க. ஈசாவாசம் இதன் சர்வன்னு ஒரே வார்த்தையில் 108 உபநிஷத்தினுடைய சாரத்தையும் சொல்லிடுச்சு. இங்கே இருக்கிறத பார்க்குறது எல்லாம் பிரம்மம், ஈஷா. பிரம்மா என்ன கேட்கும்? அம்பாள்னு சொல்லுவோம். உபாதி சேர்ந்தா அம்பாள். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரன், ஈஸ்வரி. அப்புறம் அதில் சத்துவகுணத்திலேருந்து தேவர்கள், ரஜோகுணத்திலிருந்து மானுடர்கள், பிரம்ம ஜீவராசிகள், பஞ்சபூதம் தமோ குணத்திலேருந்து பஞ்சபூதங்கள். அதனால் காரண காரியம் இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டிருக்காங்க. காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. வை காரியம் காரணம் தஸ்ய ஜாயத்தை. காரணம் இருந்தால் தானே காரியம் நடக்கும். இந்த காரியம் காரியம் அதற்கான காரணத்துக்கும் அப்பால் இருக்காங்க. காரணம் தத்துவத்தோம் நஷ்யதி. காரணம் இப்போ எரிச்சாச்சு, கர்மாவே எரிச்சாச்சு. கர்மா தானே காரணம். கர்மா எப்படி வந்துச்சு? அவித்யா, ஆசையினால் வந்துச்சு, காமத்தினால வந்து. காமம் எப்படி வந்துச்சு? அவித்யானால. அவித்யாவுக்கு நெருப்பு வச்சாச்சு, அங்கே வெளிச்சத்தை கொண்டாந்து வச்சாச்சு, ஞானத்தை வச்சாச்சு. இது பொய், இது மெய்யன்னு. அப்போ இவ்வளோ நாளாக பொய்யை தான் பண்ணின்னு இருக்கோம். கர்மாங்கிறது என்னது? பொய். அது பின்னாடியே போகிறோம். உயிரே கொடுக்குறோமே நம்ம. காரியம் ஆகணும்னா உயிரே கொடுக்குறோமா இல்லையா? காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கணும், அப்படி சொல்கிறாங்கல்ல. காரியம் முடிஞ்சோடனே காலை வாரி விட்டணும். நான் யதார்த்தமாக இருக்கார், எப்போதும் போல ஏறி யதார்த்தமாக இரு. உனக்கு ஒரு நாளைக்கு இதே கதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. புரியுதா விஷயம்? அதுதான் மக்களுடைய. அடுத்த என்ன பண்ணு தெரியுமா? பிரம்மம் அடுத்த காரணத்தை வைக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்? இன்னொரு வாட்டி பிறக்கணும். எங்கே பிறக்கணும்? இந்த உயர்ந்த தத்துவத்தை பார்க்காத வரைக்கும். உயர்ந்த தத்துவம் மேலே இருக்குது, சகசிராரத்தில் இருக்குது. பன்னிங்க சூரியனை பார்க்காது தெரியுமா? ஒரு பழமொழி இருக்குது வேதத்தில். பன்னிகால் எப்போதும் கீழே தான் பதில். அதுக்கு என்ன தெரியும்? ஆகாயம் தெரியுமா? சூரியன் தெரியுமா? அதுக்கு தான் பண்ணின்னு தெரியுமா? நேற்று 96% நம்ம அதுவும் மனிதனும் நாமளும் ஒத்துமையாக இருக்கும். எந்த விஷயத்தில் வேறுபட்டோம்? ஒரு கொக்கு ஒரு மீன் கரையில் கிடக்குது. அதை இழுத்து தண்ணியில் விடுதுங்க. கொக்கு தண்ணியில் விடுது. யூடியூப்பில் இருக்குது நிறைய மிராக்கிள்ஸ். அதெல்லாம் தண்ணியில் விடுது. அது பாதி தண்ணி தான் படுது, துடிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆழத்தில் தள்ளி விடுது. பொதுவாக கொக்கு போட்டு விழுங்கிரும்ல மீனை. அதனால் காரணம் தத்துவத்தோ நஷ்யத்தை. காரணம் தத்துவத்தினால எரிஞ்சதுனால கர்மா எதுவும் இல்லை. கர்மா எதுவும் இல்லாததுனால காரியம் எதுவும் இல்லை. காரிய அபாவே விசாரயத்து. இந்த காரியத்தை குறைச்சது எதுனா விசாரம் தான். இவன் படித்தவனால எல்லா வேலையும் செய்ய மாட்டான் தெரியுமா? படித்தவன் நிறையா படிச்சுட்டான் வச்சுங்களேன், டாக்டரேட் வரைக்கும் போயிட்டான் வச்சுங்களேன், கண்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அவனுடைய டிபார்ட்மெண்ட்டை செய்வான்.
எக்ஸ்ட்ராலாம் அவன் போகவே மாட்டான். எத்தனை தான் நீங்கள் அவனை தலைகளே நில்லுங்க, ஒன்றை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டான். அதுமாதிரி மோஸ்ட்லி வெஜிடேரியன் பாருங்கள், ஒரு ட்ராக் வச்சுருப்பாங்க, அந்த ட்ராக்லேயே போவாங்க. மீனுக்கு சுவாசம் நீரை போல ஞானிக்கு சுவாசம் பிரம்மமே, தியானமே, விசாரமே. அலை நிலை நுரை மூன்றிலும் வேறுபாடு பார்ப்பதில்லை ஞானிகள். நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோனு 3 வெவ்வேறாக பார்க்குறீங்கன்னா இன்னும் உனக்கு அறிவு பத்தலை, பூரணமாகலைன்னு அர்த்தம். நெட்வொர்க் இல்லாமல் சிம் கார்டு வேலை செய்யாது, சிம் கார்டு இல்லாமல் செல்ஃபோனு யாரையோடையும் செல்ஃபோன் வேலையை செய்ய முடியாது. புரியுதா? அப்போ 3ம் ஒன்று தான். நெட்வொர்க் இருந்தால் தான் சிம் கார்டு வேலை செய்யும், சிம் கார்டு இருந்தால் தான் செல்ஃபோன் வேலை செய்யும். இல்லைன்னா ப்ளீஸ் இன்சர்ட் சிம் கார்டு, ப்ளீஸ் இன்சர்ட் சிம் கார்டுன்னு என்ன பண்ணுவோம், மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கும். ஒரு ஜடமான இருக்குது, அது கூட அறிவு இருக்குது. பார்த்தீங்களா? அடுத்தது அத்த சுத்தம் பவேத் வஸ்து. இப்போ இந்த ஞானியினுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும், ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வஸ்து, இந்த ஆத்மாவானது சுத்தம், பியூராக இருக்குது. சுத்தம், ஆத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்குது. வஸ்து பவேத் சுத்தம். அத்த இனி இந்த வஸ்துவானது, ஆத்மாவானது இது வரைக்கும் ஜீவனாக இருந்துச்சு. இப்போ ஜீவன் முக்தனாகி உபாதியை பிரிச்சிட்டோம். சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு எல்லாத்தையும் தாண்டி துரியத்தில் இருக்கிறோம், ஸ்வரூபத்தில் இருக்கோம். அதனால் சுத்தம் பவேத் வஸ்து, இந்த ஆத்மாவானது சுத்தமானுச்சு. எதுவை வாச்சாம் அகோச்சரம். இந்த ஆத்மாவை, அதனுடைய அனுபூத்தியை வாக்கால் சொல்ல முடியாது. அனுபூத்தியை வாக்கால் சொல்ல முடியாது. உதேத்தி சுத்த சித்தானாம். எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக வருது. விருத்தி ஞானம், அவங்களுடைய சித்தமும் அவங்களோட அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களும் எல்லாம் சுத்தமாக இருக்கு. தத்தக பரம், அதனால் அவர்கள் பரம்பொருளாக இருக்கிறார்கள். அவங்களுடைய பேச்சில், செயல்பாடுகளில், எண்ணங்களில் சதா பிரம்மச்சிந்தனை, அது பற்றிய செயல்பாடுகள், அது பற்றிய சித்தம், அதோடைய எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குது. அதனால் அது பரம். அதனால் தத்தக, அதனால் பரம், அது மேலானது, பரம்பொருள், பிரம்மம். அதனால் ஞானிகளின் செயல்பாடுகள் எல்லாம் இனி புனிதமானது. அவங்களுடைய பார்வை, ஞானிகளுடைய பார்வை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் அங்கே நிற்கிறது, நடக்கிறது என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. சும்மா வந்து போனால் போதும். இதெல்லாம் இதை தேடினவங்களுக்கு தான் அருமை தெரியும். நான் பல முறை சொல்லுவேன், அங்கே பெரியவா வரான்னா என்ன பண்ணுவாங்க, இங்கே நமஸ்காரம் பண்ணுவாங்க. 100 மீட்டர் இருந்தால் நமஸ்காரம் பண்ணுவோம். இப்போ தொப்பியம்மா நமஸ்காரம் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு ஆடியோ அனுப்பிச்சோம், வீடியோ பார்த்தீங்கல்ல. யாராவது நமஸ்காரம் பண்ணுவானா, நடு ரோட்டில் விழுந்து ஏந்துக்கிறான் எல்லாம். ஏன் அந்த அம்மா சொன்னிச்சா, நான் வரப்போ நீங்களாம் நமஸ்காரம் பண்ணணுன்னு? ஒரு நாளைக்கு 2 வேளைங்க கிரிவலம், காலையில் 1, சாயந்தரம் 1. இப்படி தூக்குது, இடுப்பில் தூக்கி இப்படி சொருவுது, நடந்துக்கிட்டே இருக்குது, எங்கேயும் உக்காரதில்லை. யாரோ ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறையா. அவருக்கு பாதுகாப்பு போடுவார் சுவாமி. பரம்பொருள் வந்து அந்த ஸ்வரூபத்துக்கு பாதுகாப்பு போடுவாங்க. கிட்டக்க யாரும் போக முடியாது. சும்மா தானே, அழுக்காக தானே இருக்கு, எளிமையாக தானே இருக்குது, நம்ம டக்குன்னு நெருங்கிடலாம்னா நெருங்க முடியாது. போய் நான் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். நீங்கள் ஸ்வரூபம் சும்மா சாதாரணமாக, அதுக்கு தான் இந்த ஒன்றும் செய்ய வேணாம். நீ வாழ்நாள் ஃபுல்லாக நீ எப்படி இருந்தாலும் செத்து தான் போக போகிற. அதுக்குள்ளே ஒரு 1000 5000 கிரிவலத்தை பண்ணி தொலையன். வாய்ப்பு இருக்க. முருகப்பெருமான் இங்கே இருக்கார. நீ சாப்பிட்டாலும் சாப்பிடாருனாலும் அந்த நாள் போதான் போகுது. நீ வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்றதும், டாய்லெட்டு ரொப்புறதும், ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போகிறதும் இதே வேலையாக இருந்தால் எப்படி நம்ம? அதனால தான் இப்போ முருகப்பெருமான் அவரே கிரிவலம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ சுவாமிநாத சுவாமியே நம்ம இறங்கினா தான் எல்லாம் இறங்குவான்னு இறங்கிட்டார் அவர்.
ஆமாம், நான் அப்படி தான் உணர்றேன், அடியேன் அப்படி தான் உணர்றேன். இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் நடத்த போகிறார் அவர். தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோச்சனம் தான், சென்னைக்கு எஸ்பெஷலி பெரிய விமோச்சனம். நாளாக நாளாக இதெல்லாம் வெளிப்படும் பாருங்க. இப்போ புரியாது, எல்லாம் சிறப்பு. அதனால் இப்போ ஞானிகளுடைய செயல்பாடுகளில் என்னென்ன சொல்லுதுன்னா, பாவித்தம் தீவிர வேகேன எத வஸ்து, எந்த பரமாத்மாவை சத்தை எவ்வளவு வேகமாக உணர முடியுமோ, தரிசிக்க முடியுமோ வேகமாக உணர வேண்டும் தான் சொல்ல வருது. இந்த சாப்டர் முடிய போகுது. நாளைக்கு 51வது 52வது மந்திரம் 2வது சாப்டராக மாறப்போகுது. ஞானிகளுடைய செயல்பாடுகள் எது வஸ்து, எந்த பரமாத்மாவை சத்தை தீவிர வேகேன்னு எப்படி வார்த்தை போடுறது பார்த்தீங்களா? தீவிர கதியில் பாவித்தம் உணர வேண்டும், தரிசிக்க வேண்டும், அடைய வேண்டும், அறிய வேண்டும். எல்லாம் சிரவணத்தில் தானே இருக்கு. சிரவணத்தில் தான் எல்லாம் இருக்குது. சிரவணம் பண்ணுறேன்னு வேகமாக கேட்டுகிட்டே போகிறதில்ல. அப்புறம் ஆடியோ போட்டு தூங்கிட்டேன், அப்புறம் நாளைக்கு வேறு ஆடியோ போட்டுக்கிறேன் அப்படின்லாம் போட. அதான் நிறைய ஆடியோ இருக்கே, அதெல்லாம் மடத்தனம். பொறுமையாக சகிப்புத்தன்மையோட நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் எடுத்து நோட்ஸில் எழுதி அது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகணும். இல்லைன்னா அனுபவம் வராது, அனுபூதியும் வராது. நிச்சயாத்மகம், இது வஸ்து அப்படிங்கிறது நிச்சயம் பண்ணியாச்சு. ஓ, நாம் சொர்வத்துக்கு வந்துட்டோம், தியானத்துக்கு வந்துட்டோம், விசாரம் கரெக்டாக நம்மளை அழைச்சிட்டு வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம், இதுதான் அந்த உன்னத நிலை, இதுலேருந்து நான் வெளியில் வரமாட்டேன், இதை டெய்லி அதோட தொடர்பு கொள்வேன்னு இந்த தொடர்புக்கு வந்துட்டீங்க, லிங்க்குக்கு வந்துட்டிங்கன்னா உறுதிப்படுத்திக்கணும். இதுதான் சத்து, இதுதான் அமைதி, இதுதான் ஆனந்தம், இதுதான் அறிவு, இதுதான் இறைநிலை அப்படிங்கிற ஒரு நிலை வருதில்ல, அந்த நிலையை உறுதிப்படுத்திக்கணும். அதை சொல்லுது நிச்சய ஆத்மகம். அதை உறுதிப்படுத்திக்கோ. இந்த பரமாத்மாவை இவ்வளோ நாள் சித்தா இருந்ததில்ல, உன்னை யார் யாரோ என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, அப்போ நீ மனமாக இருந்திருப்ப. இந்த அறிவு வந்த பிற்பாடு சித்தாயிட்ட. சித்தானா சத்தோடு சேர்ந்தே ஆகிடும். தூய்மைப்படுத்தப்பட்ட பொருள் தூய்மையான பொருளோடு சேர்ந்துடும். அழுக்கானது அழுக்கோடு தான் சேரும், அழுக்கு தூய்மையோடு சேராது. அதனால தான் அது என்ன பண்ணுச்சு, ஆத்மா அசங்ககன்னு சொன்னிச்சு. இந்த சித்தானது உபாதியோடு இருக்கும்போது அது கூட சேரதில்லை. இந்த சித்தானது இந்த சம்சாரத்தை விட்டா, உலகத்தை விட்டா, அது சித்தானது சத்தாகிறது. ஆத்மா அப்படி தானே செலக்ட் பண்ணுது. இத்தனை கோடி பொருட்கள் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, சுவாமி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீ சித்தாகிற. அப்போ அது ஒன்றை செலக்ட் பண்ணுது. நீ பார்த்தோம்னா சுயம்பரம், ஒரு பெண்ணை யாருக்கு மாலை போடுவா? பிடிக்கணும். எப்படி பிடிக்கும்? அவங்கள தான் கேட்கணும். அது ஏதோ ஒரு பாயிண்டில் வச்சுருக்காங்க, அங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்க வச்சுருக்காங்க. அதனால உன்னுடைய தபஸும் பயிற்சியும் முயற்சியும் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்காக காத்துருக்கணும். இறைவனுடைய பிளெஸ்ஸிங்காக காத்திருக்கிற மாதிரி அந்த வரமாலைக்காக காத்திருந்தால் அந்த வரமாலை ஜீவன் முக்திங்கிற ஒரு பரிசை உங்களுக்கு கொடுக்கிறது. பாவித்தம் தீவிர வேகேடு எது வஸ்து, இந்த வஸ்துவை, இந்த பரமாத்மாவை எவ்வளவு வேகமாக உணர முடியுமோ, உறுதிப்படுத்த முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் இதுதான் விஷயம், இதுதான் இங்கே தான் நம்ம செய்யணும், இதை தான் செய்யணும், இதை தான் முதல்ல செய்யணும் அப்படிங்கிற அறிவு வந்துடணும். வந்துட்டால் ஆத்மகம் தன்வசப்படுத்திக்கிட்டா திருஷ்யம் திருஷ்யதாம் நீத்வா பிரம்ம ஆக்காரேன சிந்தையேத். இதுதான் விஷயம், இதுதான் சத்து, இதுதான் பிரம்மம், இதுதான் அன்பு, இதுதான் அமைதி, இதுதான் ஸ்வரூப்பங்கிற ஒரு அறிவு வந்துட்டால் அப்புறம் நீ பிரம்மத்தை வெளியில் தேடணும், அங்கே போய் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கணும். நேரடியாகவும் நீ என்ன பண்ணுவ, உனக்கு முன்னாடி நின்னாலும் நீ பார்ப்ப, அது உனக்கு முன்னாடி நிற்காம பிரத்யட்சமாக இருந்தாலும் நீ அதை அனுபவிப்ப, பரோட்சமாக இருந்தாலும் வெளியில் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாலும் அதை நீ அனுபவிப்ப. அபரோக்ஷம் உனக்குள்ளே நான் இங்கே இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் அது சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த ஓங்காரத்தை, அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அறிவை, அந்த உணர்வை சிந்திக்க சிந்திக்க சிந்தை ஏற்று சிந்திக்க சிந்திக்க
பிரம்ம ஆக்காரேன், பிரம்மத்தினுடைய தோற்றம் வடிவம் உன்னிடத்தில் தோன்றும். அப்படி ஒன்றை சிந்திக்க முடியுமா? அதுக்கு தான் நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுறீங்க. இந்த வார்த்தைகள்லாம் மந்திர வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுது? அந்த ஒன்றை நோக்கி உங்களை பயணிக்க வைக்குது. மெய்ப்பொருள் இல்லையா? அதனால் மனம் கேட்கும், ஓ இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா, இதெல்லாம் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதுன்னா என்னது? இந்த சத்தத்தை தவிர நீ வேறு எதோட லிங்க் வச்சாலும் என்னது? அது வேஸ்ட்டு தான். சத்தை பிடிக்கணும். சத்து பற்றிய அறிவு ஒன்றுமே இல்லைன்னா என்ன பெரிய கொடுமை, பெரிய கொடுமையிலையும் கொடுமை. மெய்யறிவு எனக்கு ஒன்றுமே இல்லை, பொய்யறிவு நிறையா இருக்குன்னா இருட்டிலே தான் நீ வாழ்க்கை நடத்தணும். நீ எவ்வளவு வந்தாலும் பூர்ணமாகாது, என்ன வந்தாலும் உனக்கு சந்தோஷம் வராது, என்ன வந்தாலும் திருப்தி வராது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன். எப்போ நிம்மதியாக இருப்பேன்னா எப்போ ஒன்றை பிடிக்கிறியோ, அந்த சத்தை பிடிக்கிறியோ. இந்த திருவடியை முதல் இடத்துல வை. அதுக்கு தான் வாழ்க்கை தரத்தை இப்படி வச்சாங்க. முதல் இடத்துல இறைவன், முதல் இடத்துல இறைவன், முதல் இடத்துல இறைவன். ரெண்டாவது இடத்துல உன்னுடைய தொழில், ரெண்டாவது இடத்துல உன்னுடைய தொழில், உன்னுடைய டேலண்ட்டை நீ காமிக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமை. மூன்றாவது உன்னுடைய குடும்பம், உன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் உனக்கும் சேர்ந்த கடமைகள். நான்காவது உற்றார் உறவினர்கள், தன் கூட இருக்கிறவங்கள, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ வஸ்திரமோ இல்லை புத்தகங்களோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ ஏதோ ஒன்று ஒரு விலைக்கு ஏற்றலாம். சின்னதாக செஞ்சு பாருங்களேன். நீங்கள் 5 லட்சத்துக்கு செய்ய வேணாம், 50,000க்கு செய்ய வேணாம், ஒரு 5,000 ரூபாய்க்கு செய்ய வேண்டாம், ஒரு 50 ரூபாய்க்கு செஞ்சு பாருங்களேன். செம்மையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் தான் மேலே ஏற்றும். இப்போ நீங்கள் பரோபகாரத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்படின்னு சொன்னேன், பல முறை சொல்லிட்டேன், இப்போயும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, எல்லாத்துக்கும் மேலே பரோபகார்த்தம், முக்திக்கு மேலே பரோபகார்த்தம், மோட்சத்துக்கு மேலே பரோபகார்த்தம். எப்போ அது புரியும்? அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, அது பேர் தான் ஞானம். புரியுதில்ல? ஒரு நிலையோட ஞானம் முக்தி பெற்றவர்கள் எதுக்கு வராங்க கீழே? முக்தி ஆல்ரெடி பெற்றாச்சு, மோட்சத்தில் தான் இருக்கான், ஜீவன் முக்தனாக தான் இருக்கான். எதுக்கு பிறகுறான்? சுவாமி சில வேலைகளை சில காரியங்களுக்காக கீழே அனுப்பி விடுவார். அவன் வந்தால் பராபகார்த்தத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் போயிட்டு இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லாக. ராமானுஜரை நீங்கள் அதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். வந்த வேலையை செஞ்சுட்டு போகிறான். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு அது பின்னாடியே போயிட்டே இரு. அப்புறமா சுடுகாடு வரும் கடைசியில். சுடுகாடு இல்லைன்னா இன்னொரு காடு என்ன, புதைக்கிற காடு பேர் என்ன, புதைக்கிற காடு, இடுகாடு. அது தமிழில் சூப்பர் வார்த்தையெல்லாம் வச்சுருக்காங்க. சுடுகாடு, சுட்ட காடு, சுடும் காடு. யாருக்கு இது? இந்த ஞானம் இல்லாதவங்களுக்கு தான். சுடுகாடு வினைத்தொகை, தமிழ் நான் உங்களுக்கு தமிழ் வளர்க்குறோம் நாங்கள். வினைத்தொகையில் சுடுகாடுன்னு எதுக்கு வச்சானா, ஊறுகாய்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, 10th உங்களுக்கு ஊறுகாயை பற்றி சொல்லிடுவோம். ஊறுகாய் எதுக்கு ஊறுகாய் சொன்னாங்கன்னா, சாப்பாட்டு விஷயத்தில் நம்மளாலே 6 சுவையோடு சாப்பிடணும்பான். கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறது வாழ்க்கை. 6 சுவை. ஏன்னா இங்கே உட்காந்து நல்லா அதை இலையை போட்டு நல்லா பெருசாக போட்டு, சிங்கப்பூர் போனால் கூட அங்கேயே வந்து இலை போட்டு சாப்பாடு கிடைக்காதுங்க. வாழை இலை சாப்பாடு. போகிறான், வாழை இலை ஒரு படத்தை போட்டு நுனி இலையில் இங்கு சாப்பாடு பரிமாணம் போட கியூவில் நிற்கிறான். சாப்பாட்டு பிரியான் என்ன பண்ணுறது? 6 சுவையோடு சாப்பிடணும். எப்போ எது செஞ்சாலும் குறை சொல்கிறது. சாப்பாடு என்ன, அந்த நாக்கை பிடிச்சி இழுத்து வச்சு ரம்பத்தை போட்டு கர்மம் கர்மம். என்ன அப்படி கிழிச்ச நீ என்ன அப்படி கிழிச்ச? என்ன சொல்லு நீ? அப்படி என்ன தான் கிழிச்ச நீ? உனக்கு வந்து இப்படி சுவையோட உனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தால் விட்டுட்டேன். இந்த கர்மத்தை பேசி பேசி ஊறுகாய், ஊரியக்காய், ஊரும் காய், அதான் ஒரு பாயிண்ட்டு. அதேமாதிரி சுடுகாடு, சுட்டக்காடு, சுடும் காடு, நமக்கே எழுதின மாதிரியே இருக்குல்ல. அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை. அது மாதிரி இடுகாடு, இட்டக்காடு, இடும் காடு. ஏன்னா நீ திரும்ப திரும்ப பிறக்க போகிறா, திரும்ப திரும்ப உன்னை கொண்டு போட்டு புதைக்க போகுது, வீட்டில் போட்டு எரிக்க போகுது. 3வது ஜென்ரேஷன் அந்த பணம் அவங்கள்ட்ட இருக்காதான். தான தர்மம் பண்ணாமல் சேமித்து வச்ச பணம் 3வது ஜென்ரேஷன் அங்கே இருக்காதான். பாவிக்கால் அந்த பணம் சொன்னால
அதை ஒருத்தர் வந்து என்கிட்ட ராதா நகரை கேட்குறாரு. நானே காண்டில் இருக்கேன். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்றாரு. 3வது ஜென்ரேஷன். அவர் எங்கேயோ வேலை பார்த்துருக்காரு. 5000 பேரை சீனியர் மேனேஜராக இருந்திருக்காரு. சேலத்தில் சொல்கிறாரு, எங்களை தூக்கிட்டான், எல்லாம் பண்ண மாட்டான், சரியாக செட்டில்மெண்ட்லாம் பண்ணலை, நாங்கள்லாம் அப்படி 50 வருஷம் வேலை பார்த்துட்டு விட்டுட்டோம். அது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. வேண்டாம் போகுது. ஏன்னா அவங்க கதையை நம்ம கேட்டு என்ன எல்லாம் வேஸ்ட் கதையாக தான் இருக்கும் சொல்லிவிட்டு, அந்த அவன் அப்படி பண்ணான். அவன் பையன் வந்தான், அவன் கொஞ்சம் நார்மலாக இருந்தான். பேரன் வந்தான், எல்லாத்தையும் காலி பண்ணுறான். பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. இப்போ தெருவுக்கு வந்தாச்சுன்னு சொல்கிறாரு அவர். ஏன்னா அதுக்கு என்ன 3வது ஜென்ரேஷன் பணத்தை வச்சுக்காதான். பாவிக்கால் அந்த பணம் சாமிக்கு தெரியாத யாரை எந்த குடும்பத்தில் போடணுன்னு. யாரை வேணாலும் திருத்தலாங்க, இந்த குடிமகனை மட்டும் திருத்தவே முடியாது. ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னு நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணவே கூடாது. கழட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது தான். அவங்க பின்னாடி போகிறேன், அவங்கள திருத்துறேன், அவங்கள போய் இன்ஜெக்ஷன் போடுறேன், அவங்களுக்கு போய் அந்த மாத்திரை கொடுக்குறேன், இந்த மாத்திரை கேரளா காலேஜ், அதெல்லாம் வேஸ்ட்டு. முடிஞ்சிச்சு. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் உங்களால் என்ன முடியுமோ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியது தான். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த சிக்கலில் இருக்கிறவங்க துக்கப்பட மாட்டாங்க. துக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. துக்கங்கிற செயற்கை, அறியாமை தான் துக்கம். அதனால் இந்த இறைவனை பிரத்யட்சமாகவோ பரோட்சமாகவோ அபரோட்சமாகவோ, பிரத்யட்சம் உங்கள் முன்னாடி பார்க்குறது, பரோட்சங்கிறது கோவிலில் போய் பார்க்குறது, வெளியில் இருக்காருன்னு சொல்கிறது, அபரோட்சம் உள்ளே இருக்க, 3க்கும் ஒரே நிலையில் இருப்பான். எங்கே இருந்தாலும் அவனுக்கு பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கான். திருஷ்யதா நீத்வா பிரம்ம ஆக்காரின். அவன் எப்படி இருப்பான்? பிரம்ம ஆக்காரத்தில் இருப்பான். வித்வான் நித்தியம் சுகே. இந்த ஞானி எப்பொழுதும் சந்தோஷமாக, திருப்தியாக, ஆனந்தமாக திஷ்டேத் நிற்பான். சதா சிவநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, சதா சிவமாக இருக்கான், சதா சுகம். அவனுடைய அறிவு தியான அறிவு, அறிவு விளக்கு, ஞானச்சுடரே சித்து சம்பூர்ணத்தையா, பூரணமாக ஞானம், அவனுடைய சித்தம் ஞானத்தால் பூரணமாக விளங்கும். ஞானம் நிறைந்த புத்தி அப்படின்னு இந்த 2வது அத்தியாயம், 1வது அத்தியாயம் முடியறது. 51 மந்திரம். நாளைக்கு 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. டிவேல் முருகனுக்கு செல்லு மாற்றிட்டேன்.